வணக்கம். முல்லை தமிழ் குரம் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த முறை ஈரான் தொடர்பான போர் செய்திகளை தெளிவாக ஒரு காணொலியில் பதிவிட்டிருந்தோம். பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. நன்றி. நாம் காமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நகர்வுகளை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற ரீதியில் பதிவிட்டிருந்தோம். இப்பொழுது காமேனியின் மகன் முஜிதபா காமேனி அவருடைய மூத்த மகன் 56 வயது நிரம்பியவர். கிட்டத்தட்ட நிழல் உலகத்தில் காமேனியை தொடர்ந்து வெளியே தெரியாமல் ஒரு நிழல் உலகத்தில் வாழ்ந்து வந்தவர். 30 ஆண்டு காலமாக ஈரானிய ஆட்சி அதிகாரத்தில் வெளியிலிருந்து தன்னுடைய பங்கை செலுத்தி வந்தவர். அவரை தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய கவுன்சில், தேசிய பாதுகாப்பு அரங்கன் என்னப்படுகிற கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதில் 88 பேர் உறுப்பினர்கள், அதி முக்கியத்துவம் வாய்ந்த மதம், அரசியல் பிரிவு எல்லாத்திலையும் சேர்ந்த தலைவர்களை அதில் அந்த கவுன்சிலில் இருக்கிறாங்க. அந்த கவுன்சில் செலக்ட் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக அந்த கவுன்சில் கூடவே இல்லை. ஏன்னா இந்த அதிபரை உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க தான் அந்த கவுன்சில் அமைக்கப்பட்டது. அது 47 ஆண்டுகளுக்கு முன்பாக காமேனி அவர்களை அலி காமேனியை உச்ச தலைவராக அறிவிக்கும் பொழுது கூடியது. அதற்கு பின்பாக இப்பொழுது அந்த பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்திருக்கிறார்கள். முஜிதபா காமேனியின் மகனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல செய்தி. ஏனென்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து வந்தது. என்ன அச்சுறுத்தல்? நீங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்க விட மாட்டோம், உச்ச தலைவரை கொன்றதுதான் இனி நாடு எங்கள் வசம், நீங்கள் சரணடைந்து விட வேண்டும், புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க கூடாது, எந்த புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் குண்டு வீசுவோம், அந்த அவ்வளவு அழித்து விடுவோம் என்று ஒரு கொக்கரிப்பை இந்த அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேலும் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்ப் இருவரும் இணைந்து இந்த உலகத்துக்கே கேடு இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு. பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரெண்டு குரங்குகள் மத்தியில் பூமாலையாக இந்த உலகம் சிக்கி தவிக்கிறது. அதாவது இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர் ஒரு காலை செய்தி எப்போதும் அனுப்புவார், குட் மார்னிங் அப்படின்ட்டு. அவரு அனுப்பியிருந்த செய்தியில் MS மணியன் என்பவர் ஒரு கவிதை வரிகள், ஈரான் அமெரிக்க யுத்தம் இங்கேயும் வந்துவிட்டது, அமெரிக்க அந்த யுத்தத்தின் பாதிப்பில் எங்கள் வீட்டு அடுப்பங்கரையில் சிலிண்டர் விலை உயர்வு என்ற ஏவுகணை குண்டுகளாய் அப்படின்ட்டு ஒரு கவிதை. ஒரு நல்ல ஒரு சிந்தனை அது. அதாவது இந்தியாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்தியாவை நோக்கி போர் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே போன வீடியோல அதான் பதிவிட்டு இருந்தோம். எல்லாரும் நினைப்பாங்க எப்படி இந்தியாவுக்கு இனிமே போர் வரும் அப்படின்ட்டு. இப்போ தெரிஞ்சுட்டா, கடந்த 2 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு, அதாவது வாயு உருளி தட்டுப்பாடு என்ற அளவில் இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உணவகங்கள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெருவாரியான உணவகங்கள் பல உணவுகளை ரத்து செய்து விட்டார்கள். எப்போதும் ஒரே ஒரு சோறு, சாம்பார், ரசம் இதான்ப்பா உங்களுக்கு, காலையிலையும் அதான் சாப்பிட்டு, மத்தியானம் அதான் சாப்பிட்டு, நைட்டு அதான் சாப்பிடு அப்படிங்கிற கணக்குல நிறைய டீச்சிங் ஹாஸ்டல்லாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளுடைய தங்கும் விடுதிகள் கூட இது போன்ற அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். 3 வேளையும் ஒரே சாப்பாடு தான் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக என்று. அதான் சொன்ன முன்னாலே, இந்தியாவை நோக்கி போர் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வரும்? இது போன்ற ரூபத்தில். அந்த கவிதையை படித்தவுடன் எனக்கு அதான் தோன்றியது. ஈரான் அமெரிக்க யுத்தம் இங்கேயும் வந்துவிட்டது. ஏவுகணை குண்டுகள் போல் சிலிண்டர் தட்டுப்பாட்டு, நம்முடைய பெண்களின் அடுப்பங்கரைக்கு அந்த தட்டுப்பாடு, அந்த குண்டுகள் ஏவுகணை குண்டுகளாக நுழைந்து விட்டன என்ற ரீதியில் போட்டிருந்தார். சரி, அது நம்ம இதை இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும். இதோட போர் நின்று விடுமா? இப்ப அமெரிக்க அதிபர் சொல்றாருல, நாங்க அவ்வளவு கப்பல்களை அழித்து விட்டோம், அதை உடைத்து விட்டோம், 1000 இலக்குகளை தாக்கி விட்டோம்,
இத்தனை டன் குண்டுகளை கொட்டிவிட்டோம், இனி சரணடைவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை என்றெல்லாம் ட்ரம்ப் இன்று கூட கொக்கரித்திருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். ஆனால் ஈரான் இன்னும் சில ஆண்டுகள் வரை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் தான் அதனுடைய பலம் இருக்கிறது. நீங்க உலகம் முழுவதும் ரோமானியர்களை ஆட்டி வைத்தார்கள். ரோமானியர்கள் உலகம் முழுவதும் ஆட்டி வைத்தார்கள். ஆனா அந்த ரோமானியை எதிர்த்த இனம் என்பது ஈரான் இனம் என்பதை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த நாடு அவ்வளவு எளிதில் சரணடைந்து விடாது. இப்பொழுது கூட நம்ம ஜோர்டான்ல அமெரிக்கா ஒரு பெரிய ரேடார் சிஸ்டத்தை நிறுவியிருந்தார்கள். ரேதியோன் அப்படிங்கிற கம்பெனி, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஆயுத விற்பனை கூடம், ஆயுத தயாரிப்பு நிறுவனம் ரேதியோன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகம் முழுவதும் ஆயுதங்களை வித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கு அமெரிக்காவுக்கு தான் அது நிறைய ஆயுதங்கள் அவன்கிட்ட தான் அந்த நிறுவனம் தான் தயார் பண்ணி அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் THAAD அப்படிங்கிற ஒரு ரேடார் அமைப்பு, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படிங்கிறது, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ், அந்த THAAD அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் ரேடார். அது போர்ட்டபிள், எங்கனாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதனுடைய தயாரிப்பு செலவு 1.1 பில்லியன் கோடி டாலர் செலவுகள் அதுக்கு பிடிக்குது. கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் அதிகமாக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு மத்திய கிழக்கு முழுவதும், ஈரான் பக்கத்துல ஜோர்டான் ஒரு நாடு, வளைகுடா நாடுகள் நிறைய இருக்குது. அந்த மத்திய கிழக்கு முழுவதும் எங்கே இருந்து ஒரு சிறு ஏவுகணை மேலே பறந்தாலும் இந்த THAAD இந்த அமைப்பு, இந்த ரேடார் அமைப்பு காட்டி கொடுத்து விடும். ஆர்மி, நேவி எல்லாத்துக்கும் சிக்னல் அனுப்பி அவன் அந்த இடத்துல இருந்து அந்த ஏவுகணை கிளம்பிய ஒரு நொடியிலேயே இது இப்படி வருகிறது, இந்த ஏரியாவில் வருகிறது, இந்த இலக்கை தாக்க வருகிறது, இங்கே குறிவைக்க வருகிறது என்று சிறப்பாக கவனித்து கண்காணித்து நமக்கு தகவல்களை கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது அமெரிக்காவின் விமான எதிர்ப்பு பாதுகாப்பு அரண்களோ அல்லது இந்த மாதிரி ஏவுகணைகளுக்கு எதிரான பாதுகாப்பு அரண்கள் உடனடியாக செயல்பட்டு துல்லியமாக கணித்து அவை வரக்கூடிய இடத்தில் எங்கேயோ அது நம்மை நெருங்க விடாமலே அங்கேயே அதை அழித்து விடுவதுதான் அமெரிக்க படைகள் இத்தனை நாட்கள் அந்த அமைப்பை வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கண்கள் குருடானது போன்ற ஒரு நிலையில் அமெரிக்க ராணுவம் வளைகுடா நாடுகளில் நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த 20 கிளம்பிய 2 வினாடிகளில் இது எங்கிருந்து கிளம்புகிறது என்று எங்கே அடையும், எந்த இலக்கை நோக்கி வருகிறார்கள் என்று கண்டுபிடிப்பார்களே, அது இப்பொழுது முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அது அந்த தம் கண்களுக்கு படும்போதுதான் ஆகா இங்கே வருகிறது என்று உணர்ந்து உடனடியாக எதிர்வினை ஆற்ற முடியுமே தவிர அப்பொழுது எதிர்வினை ஆற்றுவதற்கான நேரம் அவகாசம் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நிமிட அவகாசமாக இப்போது குறைந்து விட்டது. 20 நிமிடங்களுக்கு முன்பாக கணிக்கக்கூடிய விஷயத்தை 2 நிமிடங்களுக்கு முன்பாக தான் கணிக்க முடியும் என்ற நிலையை ஈரான் ராணுவம் இன்று அமெரிக்காவிற்கு உணர்த்தி இருக்கிறது. எங்களுக்கும் பலம் இருக்கிறது என்பதை இந்த அமைப்பை தகர்த்ததன் மூலம் கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு பல ஆயிரம் கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இன்னொரு செய்தி, ஈரான் இப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய ஆயுதங்களை இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அவங்கள்தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஏவுகணை இதெல்லாம் அவங்க இன்னும் அவங்க எடுக்கல. இப்போ சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன சின்ன பீரங்கி குண்டுகள், சின்ன சின்ன ஏவுகணைகள், அது போக முக்கியமாக இந்த ட்ரோன் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குல்ல, ட்ரோன், ஆள் இல்லாத பறக்கும் விமானம் மாதிரியான ட்ரோன். நம்முடைய திருமண விழாக்களில் ஏதாவது நிகழ்ச்சிகள், அரசியல் விழாக்களில் மேல இருந்து படம் பிடிக்கிறார்களே, ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துகிட்டே அப்படி பறந்துட்டு படம் பிடிக்கிறாங்க. இதே போன்ற ஒரு அமைப்பு தான், கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதில் குண்டுகளை வைத்து, வெடிகுண்டுகளை வைத்து ஆங்காங்கே இறக்க செய்வார்கள். கிட்டத்தட்ட இதுக்கு $2000 செலவு தான் ஆகும். $2000 என்பது ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன், ஒரு குடும்பத்தில் உள்ளவர் கூட அந்த $2000 அதை கொடுத்து அதை வாங்க முடியும். அந்த அளவுக்கு விலை மலிவான இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இங்கே தாக்குதல் செய்து கொண்டிருக்கார்கள். இந்த விலை மலிவான இந்த $2000 மதிப்புள்ள இந்த ட்ரோன்களை எதிர் தாக்குதல் நடத்துறாங்கல்ல, அமெரிக்கா கண்டுபிடித்து அவர்களை கீழே இறங்க விடாமல் வழிமறித்து அடிக்கிறார்களே, அந்த ஏவுகணைக்கு கிட்டத்தட்ட
நம்ம இந்திய மதிப்பில் ஒரு $10 லட்சம் செலவாகிறது. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலான, 1 கோடி இல்லை 100 கோடிக்கும் அதிகமான செலவு பிடிக்கிறது அமெரிக்காவிற்கு. $2000 செலவில் அவர்கள் 100 கோடியை இழக்கிறார்கள். இதுதான் இந்த யுத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பெரும் நஷ்டம் அமெரிக்காவிற்கு. ஏன்னா இந்த கண்காணிப்பு அமைப்பு இன்று உடைப்பட்டு விட்டது. இந்த கண்காணிப்பு அமைப்பு இல்லாமல் இன்று அமெரிக்கா எங்கேயோ சிக்கி, அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்கேயோ சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு திடீரென்று ஈரான் ஒரு பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினா நம்மால் சமாளிக்க முடியாது என்ற அளவில் தான் இன்றைய வளைகுடா போர் நிலவரம் சென்று கொண்டிருக்கிறது. ஈரான் இப்பெல்லாம் கிளிஸ்டர் ரக ஏவுகணை தான் தாக்குறாங்க. அவங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்குது. கிளிஸ்டர் ரக ஏவுகணைகள் என்பது ஒரு 300 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தாக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ரொம்ப பக்கத்துல உள்ள இடங்களை தாக்குவதற்கு இதை பயன்படுத்தினார்கள். இது கிட்டத்தட்ட பக்கத்து நாடான இஸ்ரேலை தாக்குவதற்கு அதன் அருகே இருந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிளிஸ்டர் ரக ஏவுகணைகளை. ஆனால் இப்ப ஈரான் ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள்லாம் இருக்குது, கண்டந்தாம் ஏவுகணைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் அவர்கள் எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே இருந்து முடியாத பட்சத்தில் ஏவப்படும். ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்காவின் ஆயுதம் தாங்கி கப்பல், மிகப்பெரிய கப்பல்களை எல்லாம் அடித்து உடைத்து விட்டதாக தகவல்கள் வருகிறது. ஆனால் அமெரிக்கா அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்கவில்லை. அமெரிக்காவுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ஆயுதமே இல்லை. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கிற பத்திரிகை, அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய பத்திரிகை எழுதியிருக்கிறார்கள், ஆயுத தட்டுப்பாடு காரணமாக அமெரிக்கா புலம்பி தவிக்கிறது என்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆயுத தயாரிப்பாளர்களை உடனடியாக அழைத்து எங்களுக்கு உடனடியாக ஆயுதம் தட்டுப்பாடு இல்லாமல் வேண்டும், உடனடியாக தயார் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஆர்டர் கொடுக்கிற அளவுக்கு, உத்தரவு கொடுக்கிற அளவுக்கு இன்று அமெரிக்காவின் ராணுவ பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மொத்த ஆயுதத்தையும் அங்கே உபயோகித்ததன் காரணமாக இப்பொழுது இந்த அமெரிக்கா மிகவும் ஒரு புலிவாலை பிடித்த குரங்கு கதையாக இந்த அமெரிக்கா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இன்னொரு செய்தியையும் நாம் இதில் சொல்ல வேண்டும். எங்கேயோ நடக்கிற போர் இன்று இந்தியாவையும் நெருக்கி தாக்கி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மாதிரி ஏவுகணை வடிவத்தில், சிலிண்டர் வடிவத்தில் இன்று நம்முடைய அடுப்பங்கரைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒழுங்கு மரியாதையாக நல்ல பிள்ளையா இன்னைக்கு ரஷ்யால எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த ஈனப்பழப்பு இந்த இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் இந்த மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அம்பானி, அதானி என்ற நபர்களுக்காக, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் செய்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா சொல்லும் அனைத்து விஷயங்களையும் ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு தலையாட்டி, ரஷ்யாவிடம் நீங்கள் ஆயுதம் வாங்கக்கூடாது, ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கட்டுப்பாடு விதித்ததை எல்லாம் வாய் மூடு மௌனியாக அடிமையாக இருந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இந்த மோடி அவர்கள் ஒத்துக்கொண்டதன் காரணமாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நிறுத்தப்பட்டது. அமெரிக்கா வெனிசுலாவில் எண்ணெய் வாங்குவதற்கு நம்முடைய ஆட்கள் தயாரானார்கள். ஆனால் நிலைமையை பாருங்கள். இன்று ஹார்மோஸ் ஜலசந்தி நீரிணை அடைக்கப்பட்டதால் ஈரானுடைய பயத்தின் காரணமாக, ஈரானுடைய மிரட்டல் காரணமாக இப்பொழுது இந்தியாவிற்கு வர வேண்டிய எல்பிஜி அந்த கேஸும் வரவில்லை, எண்ணெயும் வரவில்லை, கச்சா எண்ணெய் வரவில்லை. இப்பொழுது ரஷ்யாவை நாடுகிறார்கள். ரஷ்யா நமக்கு ஒரு நாள் ஒரு சமயத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $65 இருக்கும் பொழுது நமக்கு $20 குறைத்து $45 கொடுத்தார்கள். உண்மையிலே சலுகை விலையில் இந்தியாவில் கொடுத்தார். நட்பு நாடு என்ற ரீதியில் நாங்கள் சலுகை விலையில் தருகிறோம், வாங்குங்கள் என்று. அப்படி வாங்கினால் $1,000 லட்சம் மதிப்புள்ள பொருளாதாரம் நமக்கு மிச்சமாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவிற்கு மிரட்டலுக்கு பணிந்து இந்த மோடி அவர்கள் வாய்மூடியாக இருந்ததன் காரணமாக, அவர்கள் அமெரிக்காவின் பேச்சை கேட்டதன் காரணமாக இப்பொழுது அங்கே இருந்து எண்ணெய் வளம் வராத காரணத்தினால் இப்ப ரஷ்யாவை நாடுகிறார்கள். ரஷ்யா சந்தை விலையில் மட்டும்தான் விற்கப்படும், நட்பும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று தெளிவாக தெரிவித்துவிட்ட தகவல் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் பத்திரிகை செய்திகளாக வெளிவந்திருக்கிறது. இது மிகப்பெரிய இந்தியாவிற்கு ராஜதந்திர ரீதியான தோல்வி. இன்னும் 10 நாட்களுக்கு தான் வாயு உருளி இருப்பும், அதாவது எல்பிஜி கேஸ் இருப்பும், எண்ணெய் கச்சா எண்ணெய் இருப்பும் இன்னும் 10 நாட்களுக்கு அல்லது 15 நாட்களுக்கு போதுமான அளவில் மட்டும்தான் இருக்கிறது. இது தீர்ந்து விட்டால் கண்டிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு உருவாகும். இப்பொழுது கூட ஒவ்வொரு பெட்ரோல் பங்கு அந்த போடு இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கூட்டம் நின்று போட்டு செல்கிறார்கள். ஒரு மக்களிடையே ஒரு பரபரப்பான வதந்தியோ உண்மையோ பொய்யோ என்றாலும் கூட
கேஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு நடமாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்திய அரசாங்கம் பல்வேறு விஷயங்கள் நாங்க அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம நாங்க தந்துருவோம் வச்சுக்கோன்னு மறுத்தாலும் உண்மை இதுதான். இப்பொழுது எந்த எரிவாயு இணைப்பிற்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கேட்டு எங்கேயும் போன் பண்ணாலும் எந்த போனும் ஆபரேட் ஆகல. அதனால மக்கள் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாவார்கள். இங்கே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும், விலைகள் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்தியா இப்பொழுதாவது தலையிட்டு தன்னுடைய மான மரியாதையை காப்பாற்ற, தன் மக்களை காப்பாற்ற, அமெரிக்காவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை மறந்துவிட்டு தன் சொந்த சுய லாபங்களுக்காக, அம்பானி அதானி லாபங்களுக்காக இன்று மோடி அமெரிக்காவின் அடிமையாக காலில் விழுந்து கிடப்பதை நிறுத்திவிட்டு அமெரிக்கா இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறை, இந்த போரை நிறுத்த இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் இந்தியாவின் நிலைமை மாறும். இல்லை என்றால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். மிகப்பெரிய போராட்டங்களை, மக்கள் எதிர்ப்புகளை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.